ஹலோ. வணக்கம். ஒரு அதிசயம். என்ன அதிசயம் என்றால், விளையும் பயிர், அதற்கு முன் முளையும் பயிர் என்று சொல்லலாம். ஒரு பயிர் முளைக்குது என்றால் அந்த பயிரின் நிலைமை எப்படி இருக்கும்? திடமான கம்பி, கடபாரை, போன்ற சக்தி வாய்ந்த பயிர் இல்லை. அது ஃபோன் ஊதுனாக்கா, காற்று ஜோரம் வச்சாக்கா அது ஒழிஞ்சிடும். ஒழிஞ்சும் இருக்குது. காற்று வந்துச்சுன்னா மேலே வச்சு அது மேலே ஏதாவது தட்டாக்கா அந்த செடி ஒழிஞ்சிடும். அந்த மூலிகை பயிர், அப்பேற்பட்ட பயிர் இரண்டு பாறைகளுக்கு மத்தியில் அது முளைத்து வெளியே வருகிறது. யோசித்து பாருங்க, எப்படி அது சாத்தியம்? அதுக்கு அந்த அளவுக்கு வலுவு இல்லை. உள்ளது ஒரு கம்பியை குத்துறா கூட அந்த கல் சந்தில் அது கம்பி வராது. அப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில் இருக்கிற கேப்புன்னு கூட சொல்லுவாது. அது இக்கட்டான இடத்துல அது எப்படி அந்த செடி முளைக்குது? அதை யார் முளைக்க வைக்கிறது? ஃபுட்டு ஊதுனா ஒடிஞ்சு போகிற இது அதுகளுக்கு மதத்தில் முளைச்சி வெளியே வந்து ஒரு பயிரா, செடியா, மரமா உருவம் எடுக்குதுன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது யார்? அவர் எப்படிப்பட்ட சக்தி உடையவனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம அப்பா கடவுள் முதலாளியா? கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி அப்படின்னு ஒரு பாட்டு கூட வருது. கடவுள் என்ன முதலாளி, அது முதலாளி பண்ணுற வேலை இதெல்லாம் பாருங்க. அவரால் எதையுமே சாதிக்க முடியும். நமது வாழ்க்கையும் உடல் நலமும் சூழலும் கடினமாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை முழுத்து வைக்க அவரால் முடியும் இல்லையா? சிந்தித்து பாருங்க.